அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா ப்ளீஸ். நான் ஒரு 15 வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் 2ஆக கட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா அந்த ஒரு வெண்டைக்காய் எடுத்து மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கணும். பிஞ்சு வெண்டைக்காவாக இருந்தால் இந்த சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 1/4 கப்பு, அரிசி மாவு 3 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு சால்ட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு பெசரிக்கின்னு. உங்களுக்கு வெண்டைக்காயிலே தண்ணி இருக்கும், அதே போதுமானதாக இருந்தால் விட்டுடுங்க. இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஒரு தெளிச்சா மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதிகமாக விட்டுறக்கூடாது இந்த சிப்ஸுக்கு. இப்போ நல்லா நான் பெசரிக்கிட்டேன். எனக்கு அந்த வெண்டைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சிக்கிட்டு பெசரி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் இந்த வெண்டைக்காய் சிப்ஸு போடும்போது நம்ம சாப்பிடும் போதும் கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பஜ்ஜி மாவுலாம் அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். சாப்பிடும் போது மேலே கிறிஸ்பியாக, அது கூட பஜ்ஜியில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும் வெண்டைக்காய். அதே மாதிரி இருக்காது இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளுக்கு சாப்பிடும் வெண்டைக்காய் சாப்பிடும்போது குலைவாக அந்த கத்திரிக்காய் மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். இப்போ நல்லா பெசரிக்கிட்டு இதை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் கூட கொஞ்சம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லைன்னா வேணாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் போதுமான அளவு ஆயில் விட்டுட்டு நல்லா சூடு வந்தோடனே கிட்டேயே இருந்து எந்த சமையலாக இருந்தாலும் பார்க்கணும் நம்ம, ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வெண்டைக்காய் ஒன்று ஒன்றா போடணும். அப்படியே எடுத்து போட்டால் ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே திருப்பி போட்டு அதை பொரித்து எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. நம்ம கிட்டே இருந்து சமைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இதை போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்தாக்கா இது தீஞ்சிரும். எந்த சமையலாக இருந்தாலும் கெட்டு போயிடும். அவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவ்வளோவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கிட்டே இருந்து எந்த சமையலாக இருந்தாலும் பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்கும் நல்லா மொறுமொறுப்பாக வறுக்குன்னு நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆனவுடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. எந்த நம்ம ஆயில் பண்டம் சேர்த்தாலும் அது ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் உறிஞ்சிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டிருக்கேன். அதில் சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். நல்லா பொரித்து எடுத்து அடுத்ததையும் நான் ஒன்று தனித்தனியாக போட்டு எடுத்துக்கின்னு நல்லா மொறுமொறுப்பாக ஆனோடனே எடுத்துக்க வேண்டியது தான். ஆரோக்கியமான வெண்டைக்காய் சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.